ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல விவோ V60 மொபைல் பத்தாங்க பார்க்க போறோம். கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க டீசர். சோ இந்த போன், இந்த விவோ V60 பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பிளிப்கார்ட்ல லான்ச் பண்ண விவோ V50க்கு ஒரு அப்டேட்டா இருக்கா இல்லையா, அது தவிர்த்து என்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் இருக்கு, எந்த வட்டம் எதுவும் புதுசா கொண்டு வந்திருக்காங்களா, அது மாதிரி இந்தியன் ரீஜன்ல லான்ச் ஆகும் போது என்னென்ன ஹார்ட்வேர்ஸோட சப்போர்ட் இருக்கு, என்ன ப்ராசஸர் கொண்டு வந்திருக்காங்க, இதோட பிரைசிங் எல்லாம் எப்படி இருக்கும், இதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா பேச போறோம். சோ ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் விவோ V50க்கு V60க்கு அப்கிரேட் ஆயிருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒரு சில இடத்துல அப்கிரேடோட தான் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இதோட பிரைசிங் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு. வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த போன் அந்த பிரைசிங்க்கு ஒர்த் இருக்குமா இருக்காதா, இதை பத்தி தாங்க இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா பிரீஃபா பேச போறோம். ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்டான நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இந்த விவோ V60 பிளிப்கார்ட் அவசியலா லான்ச் பண்ண போறாங்க இந்த மொபைல். ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் பாத்தீங்கன்னா 3 வைப்ரண்டா கலர்ஸோட வரப்போகுது. இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண விவோ V50க்கும் இந்த V60க்கும் டிசைன் டோட்டலி சேஞ்சஸ். இந்த வட்டம் ஒரு வெர்டிகல் ஸ்ட்ரைட்டரான அரேஞ்ச்மெண்ட்ல 2 கேமராஸ் கொண்டு வர போறாங்க. ஒரு பிரைமரி சென்சார் ஒரு ஜெசிஸோட கம்பைன் பண்ணி உங்களுக்கு IMX776ம், செகண்டரி சென்சார் ஒரு டெலஃபோக்கஸோட எடுத்து வந்தாங்க. போன வருஷம் பாத்தீங்கன்னா அல்ட்ரா வைடோட வந்து 50MP, பட் ஆனா இந்த வட்டம் 50MP டெலஃபோக்கஸ் வித் 10x போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்க முடியும். அது ஒரு சோனி சென்சார் IMX882 வித் OIS சப்போர்ட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அடுத்து தேர்ட் சென்சார் ஒரு ஜெசிஸ் லென்ஸ் ஓட அல்ட்ராவைட் சென்சார், அது பாட்டம்ல ஃபிளாஷ், அதாவது ஒரு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், பக்கத்துல தேர்ட் சென்சார், அது கீழே ஃபிளாஷோட பேக் சைட்ல சூப்பரான நல்ல கிளிட்டரிங் ஃபினிஷ் டச்சர்ஸ்ல ப்ரொவைட் பண்ண போறாங்க. சோ போன வருஷம் விவோ V50ல எடுத்து வந்த ப்ளூ கலர் இந்த வட்டம் V60லயும் இருக்கு. பட் ஆனா இந்த வட்டம் அந்த ஸ்டார்ஸ் எஃபெக்ட் இல்லாம இந்த வட்டம் ஒரு சூப்பரான ஒரு வேவ் ஷேப்ல எடுத்துட்டு வர போறாங்க. சூப்பராகவே இருக்கு, கலர் அல்டிமேட்டா இருக்குன்னே சொல்லலாம். சோ அண்ட் கையில ஹோல்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கர்வியான ஸ்ட்ரக்சர்ஸ் அமைஞ்சிருக்கு இமேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல பார்க்கும்போது. அண்ட் ஃப்ரண்ட்லயுமே உங்களுக்கு ஒரு கர்வ் டிஸ்பிளேயோட வரப்போகுது. அண்ட் இந்த மொபைலோட வெயிட் 190 கிராமும், திக்னஸ் வெறும் ஒரு 8 mmல வரப்போகுது. சோ இது மாதிரி ஒரு டிசைன் ஃபேக்டரோட வர்றதுக்கு இந்த போன் அபிஷியலா கொண்டு வர போறாங்க இந்த விவோ V60 பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்க்கும்போது 6.67 இன்ச்ல ஒரு AMOLED டிஸ்பிளே 1 பில்லியன் கலர் சப்போர்ட்டோடையும் HDR10+ 120 ரெஃப்ரெஷ் ரேட் 4500 nits பிரைட்டரான ஒரு 1.5K ரெசல்யூஷனோட ஒரு கர்வ்டு டிஸ்பிளே எடுத்துட்டு வர போறாங்க. டிஸ்பிளே போன சீரிஸ் பார்த்த மாதிரி தான் இந்த வட்டம் சீரிஸ்லயுமே தாறுமாறா இருக்க போகுது. அண்ட் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மொபைலோட வெயிட் 190 கிராமும், திக்னஸ் 8 mm, அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 3 years OS அப்கிரேட் பண்ண போறாங்க ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் 15 Fun Touch OSோட வரப்போகுது. பட் இங்க LPDDR4X ரேமோட தான் இந்த வட்டமும் லான்ச் பண்ண போறாங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு டவுன் கிரேட் அந்த மொபைலுக்கு நான் கருதுறேன். அதே மாதிரி UFSம் 2.2 தான் வரப்போகுது. ஒரு 30K மொபைல். நிஜமாவே விவோவால மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் செய்ய முடியும். சோ இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். அண்ட் IP16 ரேட்டிங் இருக்கு, ஸ்டுடியோ ஸ்பீக்கர், Wi-Fi 6, Bluetooth 5.4, NFC சப்போர்ட், IR போர்ட், அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட இன்க்ளூட் பண்ண போறாங்க. இது மாதிரி ஒரு ஹார்ட்வேர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸோட வரப்போகுது. அடுத்த மொபைலோட பேட்டரி பார்க்கும் போது போன வருஷத்துக்கும் இந்த வருஷம் ஜென்னுக்கும் உங்களுக்கு ஒரு 500 amps இன்க்ரீஸ் பண்ணி 6500 amps பேட்டரியும், ஒரு சேம் சார்ஜிங் ஸ்பீட் 90 watts ஓடையும் ப்ரொவைட் பண்ண போறாங்க. ஸோ போன வருஷம் 90 watts 6000 mAh பேட்டரி, 6500 amps பேட்டரியோட 90 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இன்க்ளூட் பண்ண போறாங்க. அடுத்து முதல்ல நம்ம பேசுற மாதிரி கேமரான்னு பார்க்கும்போது 50MP OIS சப்போர்ட், பிரைமரி சென்சார், 23 mm லென்ஸோட ஒரு IMX766 ஓடையும், அண்ட் ஒரு 50MP டெலஃபோக்கஸ் IMX882 எல்லாமே ஜெசிஸோட கம்ப்ளைண்ட் பண்ணி வரப்போகுது. அண்ட் ஒரு ஜெசிஸ் அல்ட்ராவைட் சென்சாரும் ஃப்ரண்ட்ல 50MP கொண்டு வர போறாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நம்மளால 4K வீடியோ எடுக்க முடியும். அண்ட் 10xல டெலஃபோட்டோ போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்க முடியும். போன வருஷம் இந்த விவோ V50ல அவங்க இந்த வெட்டிங் போட்டோகிராஃபியை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரிதான் இந்த போன்லயும் கொண்டு வர போறாங்க. அது போக இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்க்ளூட் பண்ண போறாங்க. அதை வச்சு இந்த ஆப்ஜெக்ட் அரேஸ் ஒரு சில விஷயங்கள் நம்மளால ஒரு சில ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா ஒரு சில எடிட்டிங் பண்ணிக்கிற முடியும் ஒரு கேமரா செக்மெண்ட் பொறுத்தளவு. ஸோ கேமரா இந்த வட்டம் நல்ல இம்ப்ரூவ்மெண்டோடையும் நல்ல ஒரு சோனி சென்சாரோடையும், ஸோ போன வருஷம் கன்சிடர் பண்ணும்போது இந்த வருஷம் உங்களுக்கு கேமரால எந்த ஒரு குறையும் இல்லாம புது சென்சார்ஸோட நல்ல ஒரு அப்கிரேடோட தான் வரப்போகுது இந்த வட்டம் விவோ V60 கேமரா செக்மெண்ட் பொறுத்தளவு. அண்ட் இங்க இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு ப்ராசஸர் என்ன எடுத்துட்டு போறோம்னா Snapdragon 7 Gen 4, 7 Gen 3க்கு 7 Gen 4 நீங்க பாத்துருக்கலாம். சோ அந்த சிப்செட்டுக்கும் இந்த சிப்செட்டுக்கும் நம்ம இந்த பெஞ்ச்மார்க் ஸ்கோர், இந்த மல்டி டாஸ்கிங் அண்ட் சிங்கிள் கோர் பெர்ஃபார்மன்ஸ், மல்டி கோர் பெர்ஃபார்மன்ஸ், நானோமீட்டர் பெர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஒரு டிஜிட்டல் வைஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலும் டே டு டே லைஃப்ல பெரிய வித்தியாசம் இருக்க போறது கிடையாது. அதான் உண்மையான ஃபேக்ட். இந்த Gen 3 காட்டிலும் இந்த Gen 4 நல்லா இருக்கும் இல்லைன்னு நான் சொல்ல வரல. பட் ஆனா இன்னும் கொஞ்சம் அப்கிரேடா இருந்தா, ஏன்னா ஒரு 30, ஏன்னா இதுக்கு இப்பயுமே பிளிப்கார்ட்ல விவோ V50 பாத்துட்டீங்கன்னா பேஸ் வேரியன்ட்டே உங்களுக்கு 33K போய்கிட்டு இருக்கு. அப்ப இந்த போன் குறைச்சு லான்ச் பண்ண போறோம் கிடையாது.
அப்படி இருக்கும்போது நல்ல ஒரு பெஸ்டான இன்னும் சிப்செட் இருந்தா இன்னும் ஒரு நல்ல ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் கிடைச்சிருக்கும். அது என்னோட தாட். இருந்தாலும் ஒரு 7 Gen 4 வர்றது கொஞ்சம் எனக்கு டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி தான் எனக்கு தெரியுது. இருந்தாலும் இது ஒரு 2.8 GHz கிளாக் சூட் பண்ணி GPU அண்ட் இன்னொன்று 722 வரப்போகுது. ஸோ இது மாதிரி ஒரு கான்செப்டோட CPU அண்ட் GPU களை இறக்க போறாங்க இந்த போனை பொறுத்தளவு. இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் இந்த போன் இந்த விவோ V60 இவ்வளவு விஷயங்கள் கன்ஃபார்மா வரப்போகுது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. பிரேசிங் போன வருஷம் இந்த விவோ V50 கிட்டத்தட்ட பேஸ் வேரியன்ட்டே உங்களுக்கு இன்னைக்குமே ஒரு 33K போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது 30க்குள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அப்ப இந்த போனோட பிரேசிங் என்னவா இருக்கும்? உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா என்னோட தாட் பாத்துட்டீங்கன்னா இந்த மொபைலோட பிரேசிங் ஒரு 35K பேஸ் வேரியன்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இந்த கார்டு ஆஃபர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் உங்களுக்கு கழிச்சு பார்க்கும்போது ஒரு 33Kக்கும் சேம் பிரைசிங்க வந்தா எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பி இருக்கும். இல்லைங்க நாங்களாம் அப்கிரேடா கொண்டு வந்திருக்கோம், அது மட்டும் கிடையாது, நாங்களாம் விவோ ஃபேமிலிஸ், அப்படி இருக்கும்போது நாங்க இப்படி எல்லாம் கொடுக்க மாட்டோம், பேஸ் வேரியன்ட்டே 38K அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டாங்கன்னா கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு ஃபிளாப் இந்த போன் சந்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. என்ன ப்ரோ நல்ல ஸ்பெக்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த போன் எதுக்கு ஃபிளாப் சந்திக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேமரா மட்டும் நீங்க கண்ணோட்டத்தை பார்க்காதீங்க. ஒரு 30K அபோவ் 30K உள்ள மொபைலுக்கு வெறும் LPDDR4X UFS 2.2 மட்டும் வச்சு ஒரு 8GB RAM வச்சு ஒரு 3 வருஷம் வரைக்கும் உங்களால ஓட்ட முடியுமா? அதுதான் ஒரு உண்மையான விஷயம். எல்லாரும் யோசித்து பார்த்து உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ என்னோட ரிசல்ட் ஒரு 35K வந்தா இந்த கேமராக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஏதோ பொர்த்தபிள் இருக்கும் அப்படின்னு ஒரு மன ஆறுதலோட வாங்கிக்கலாம். இல்ல எங்களோட போன் பேஸ் வேரியன்ட் 40,000 இல்ல 38K அப்படின்னு லான்ச் பண்ணா கண்டிப்பா இந்த மொபைல் ஃபிளாப் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பொறுத்து இருந்து பார்ப்போம். கூடிய விரைவில் இந்த விவோ V60 அபிஷியலா லான்ச் பண்ணிடுவாங்க. லான்ச் பண்ணோடனே டீட்டெயிலா நம்ம சேனல்ல பேசுவோம். இந்த வீடியோ இதோட அவ்வளவுதான். அடுத்து இது மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டான வீடியோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.